கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன். தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற தடைகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். திருமண தடைகள் நீங்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கற்பத்தின் கனிலை தடைகள் இருக்கிற பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். பொருளாதாரத்தில் தடைகளை காணப்படுகிற குடும்பங்களுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தடைகளின் நிமித்தமாக மன சோர்வோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி திடப்படுத்தி தடைகளை தகர்த்துகிறவர்கள் ஒவ்வொருவர்களுடைய முன்பாகவும் சென்று அவர்களுடைய வழிகள் சரியாக்கப்பட, திருமணங்கள் நடைபெற, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பை தேவன் கொடுக்கும்படியாய், அது மாத்திரமல்ல கற்பத்தின் கனியை தேவன் தந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். படிப்பிலே தடைகள் காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அது மாத்திரமல்ல மேல் படிப்புக்கு போக முடியாதபடிக்கு தடைகளோடு காணப்படுகிற பிள்ளைகள் உண்டு. வளர்ச்சியிலே, அவர்களுடைய சரீர வளர்ச்சியிலே தடைகள் ஏற்பட்டு மன சஞ்சலத்தோடு இருக்கிற பெற்றோர்கள் உண்டு. இன்றைக்கு இப்படிப்பட்டவர்களுக்காக இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். பல தடைகளாலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறதே ஆண்டவரே நீங்க உணர்த்துகிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே எங்க தேசத்துல எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே திருமண தடைகள் ஆண்டவரே, கற்பத்தின் கனியில தடைகள் அப்பா ஆண்டவரே, பொருளாதாரத்துல தடைகள் சுவாமி, பிள்ளைகளுடைய வளர்ச்சியிலே தடைகள் ஆண்டவரே, ஆண்டவரே படிப்புல மேற்படிப்புக்கு போக முடியாதபடிக்கு தடைகள் ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. எத்தனை தடைகளினாலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மனசோர்வோடு காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் காணப்படுகிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. சங்கிலிகள் படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய சிறையிருப்பும் ஆண்டவரே அப்பா தகர்த்து எறியப்படட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஆண்டவரே சுகமாய் வாழ்ந்து இருக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே பெற வேண்டிய நாட்களிலே ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபையை தாங்க. காத்திருக்கிறது உடைய பிள்ளைகளுக்கு இருதயத்தை இழக்க பண்ணும் ஆண்டவரே. ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் அல்லவா. கர்த்தர் உடைய பிள்ளைகளுடைய தடைகளை உடைத்து போட்டு விரும்பின காரியத்திலே ஆசீர்வாதத்தை பார்த்து உடைய பிள்ளைகள் சந்தோஷமடைய கர்த்தர் உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.